அரசியல் எவ்வளவு ஆபத்தானதுன்னு பார்த்தீங்களா மக்களே? நேற்று நைட்டு வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் தான் ஆட்சி அமைக்க போறதா இருந்தது. ஆனால் நைட்டுக்கு அப்புறம் டோட்டலாக அந்த காட்சி மாறி இருக்கு. இப்போ இபிஎஸ் தான் முதலமைச்சர் ஆக போறதா ஒரு பரவலா நியூஸ் பரவிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, சட்டமன்றத்தில் யாருக்காச்சும் ஓட்டு போட்டு தான் ஆகணும். இப்போ திமுக காரங்க அவங்க வாக்கை யாருக்காச்சும் செலுத்தணும். அதை திமுகவுக்கே போறதுல எந்த ஒரு பயனும் கிடையாது. அதனால ஆப்போசிட்ல 2 பேர் இருக்காங்க. ஒன்று விஜய், இன்னொன்று எடப்பாடி. அப்போ விஜய்க்கு கண்டிப்பா போடவே மாட்டாங்க, எடப்பாடிக்கு தான் போட்டாகணும். அப்படின்ற பட்சத்தில் நேரடியா அதிமுகவை சந்திச்சு உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு இன்னொரு காரணம்னா, காங்கிரஸ் இவங்க கூட கூட்டணியில் இருந்தாங்க. அவங்க இப்போ விஜய் கூட போயிட்டாங்க. அதனால நம்ம எடப்பாடிக்கு ஆதரவு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ தேடி வர வாய்ப்பை எடப்பாடி விடக்கூடாது. முதல்வர் பதவி தேடி வருது. இதை நம்ம விட்டு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு சின்ன பையன் புதுசா ஜெயிச்சிருக்கான், அவனுக்காக நம்ம விட்டு கொடுப்போம் அப்படின்னு ஒரு நல்ல மனசோட விட்டு கொடுக்கலாம். ஆனா யாருமே முதல்வர் பதவியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு தான் இவ்வளவு காலமா எல்லாருமே உழைச்சிருக்காங்க. அப்படின்னும் போது எடப்பாடி அதை பயன்படுத்திக்க தான் பார்ப்பாரு. 2 பேர் மேலேயுமே பெரிய தவறு கிடையாது. ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சு விஜயை காலி பண்ண பார்க்கறாங்கன்னு நினைக்கிறாங்க. அது 2வது காரணம் தான். இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற சட்டங்கள் தான் இப்படி மக்களை ஆளுது. ஆனா தளபதி விஜயை பார்க்கும்பொழுது தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. நேற்று நைட்டு வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு. ஆனா இங்க மக்கள் தீர்ப்பே மாறி இருக்கு. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் தான். நேற்று மனுஷன் உடைஞ்சிட்டாரு விஜய். பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சின்ன குழந்தைங்களாம் விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்துலாம் ஓட்டு போட்டாங்க. அதிகப்படியான வாக்கு சதவீதங்கள் பதிவாச்சு. இது எல்லாத்தையும் தூள் தூளா உடைச்சிருச்சு இந்த அரசியல் காட்சி. நானே விஜய் சினிமாவில் நடிக்கும்போது ரொம்ப அவரை விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஒரு அஜித் ரசிகர். ஆப்போசிட்ல இருக்கிற விஜயை நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஆனா அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் அவரை முழுசா ஏத்துக்கிட்டு தொடர்ச்சி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே வந்தேன். அவரு எலெக்ஷனுக்கு முன்னாடியே நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். சந்தோஷமா இருந்துச்சு. புதுசா ஒரு அரசியல், புதுசா ஒரு தலைவர் வராருன்னு சந்தோஷமா இருந்தேன். ஆனா அது டோட்டலா மாறி இருக்கு. தளபதியை பார்க்கும்பொழுது வருத்தமா தான் இருக்கு. வெற்றி தோல்வின்றது எல்லாருக்குமே சகஜம். மக்கள் தான் ஓட்டு போட்டு ஒருத்தவங்களை ஜெயிக்க வைக்கிறாங்க, ஒருத்தவங்களை தோக்க வைக்கிறாங்க. ஆனா அந்த காட்சியை மாறுதுன்னும் போது என்ன பண்றது? விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதுலேருந்து அவரோட வெர்ச்சுவல் வாரியர்ஸா இருக்கட்டும், டிவிகே தொண்டர்கள், வேட்பாளர்கள் நிறைய பேர் நிறைய இடங்கள்ல சில குற்ற செயல்களில் ஈடுபட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன தவறுகளை பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது வண்டியில கத்திக்கிட்டே போறது, ரோட்டுக்கு நடுவில் பெரிய பெரிய கம்பங்களை நட்டு வைக்கிறது, திமுக கோட்டைகளை நொறுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல குற்ற செயல்களில் ஈடுபட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு வேட்பாளர் ஆயுதங்களால கேக் வெட்டினாரு, அதுவும் தவறு தான். இன்னொரு இடத்துல ஆடை பலி கொடுத்தாங்க, இது ரொம்ப ரொம்ப தவறு. இந்த மாதிரி நிறைய தவறுகளை பண்ணிட்டு இருந்தாங்க. இதை தட்டி கேட்கணும், இதை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா ஏற்படுத்தணும், இது தவறுன்னு ஒரு வீடியோ பண்ணலான்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஏன்னா இவங்க இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறதுனால தளபதி விஜய்க்கும் அது கெட்ட பேரு, டிவிகேக்கும் ஒரு கெட்ட பேரு. டிவிகேன்ற ஒரு கட்சி இளைஞர்களால உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கமா உருவெடுத்து நிற்கிற இந்த நிலைமையில சில பேர் சில தவறுகளை பண்றதுனால அது மொத்தமா கெட்ட பேரா மாறிடும். அதை ஒரு விழிப்புணர்வா ஏற்படுத்தணும், ஒரு வார்னிங் மாதிரி நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு தான் இருக்காங்க. நானும் அந்த மாதிரி ஒரு வீடியோ போடணும்னு நினைச்சேன். அதுக்கு உள்ள ஒரு 2 மணி நேரத்துல காட்சியை மாறிடுச்சு. டிவிக்கே ஆட்சி அமைக்கல, ஏடிஎம்கே தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னும் போது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எடப்பாடி இப்போ நினச்சா கூட சின்ன பையனுக்கு விட்டு கொடுத்துடலாம், இனி வரும் இளைஞர்களுக்கு விட்டு கொடுத்துடலாம், புதுசாக ஒருத்தன் வரட்டும்னு நினைக்கலாம். அப்படிப்பட்ட பெரிய மனசு அரசியலை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே வராதுங்க. தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கிறது தான் அவங்க ஆசைப்படுவாங்க. ஏன்னா புதுசாக ஒருத்தவங்க வந்தாங்கன்னா ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்க என்னென்ன தவறுகள் பண்ணாங்க அதெல்லாம் நோண்டி தூண்டி துருவி அதெல்லாம் எடுத்து மக்கள்கிட்ட காமிச்சிருவாங்க. அதனால புதுசா வரவங்கள விடவே மாட்டாங்க. முதல்வன் படத்துலயும் இதே மாதிரி ஒரு சீன் வரும். ரகுவரன் எதிர்கட்சிகளோட கூட்டணி வச்சு அர்ஜுன் அவர்களை எதிர்ப்பாரு. அதே மாதிரி தான் இங்க நடந்திருக்கு. விஜய் ஒரு மாபெரும் இளைஞர்களுக்கான தலைவர், எதிர்காலத்துக்கான தலைவர். ஆனா அது இல்லாம போகுது அப்படின்னும் போது வருத்தமா தான் இருக்கு. கடந்த 75 வருஷ தமிழக அரசியல் வரலாற்றிலேயே மாற்றத்தை விரும்பின மக்களுக்கு ஏமாற்றம் தான் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வீடியோவை பத்தின, இந்த அரசியல் காட்சியை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது யார் முதல்வரா இருந்தா சந்தோஷமா இருக்கும்? தளபதி விஜயா அல்லது எடப்பாடி பழனிசாமியா?